கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம மேலே விழுந்த ஒரு கடமையை குறித்து பார்ப்போம். அது என்னன்னு சொன்னால், முதல்ல நம்ம ஒரு காரியம் செய்யணும். அது என்னன்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களான்னு வசனம் சொல்லுது. யாராக இருந்தாலும் உலகத்தில் எல்லாம் பாவம் செய்துட்டாங்க. இப்போ அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன? பாவத்தை என்ன பண்ணுறதுன்னா, இலவசமாக கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு தந்துக்கிறார். எல்லா மனுமக்களுடைய பாவத்தையும் அவர் மேலே சுமத்தப்பட்டுச்சு. அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டு ரத்த சிந்தனை. ஒரு பாவமும் செய்யலை, ஒரே ஒரு பாவம் கூட செய்யலை. ஆனால் நம்ம பாவத்துக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அப்படி ரத்தம் சிந்தினால்தான், அந்த ரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்ம முதல்ல அவர்கிட்ட வந்துடணும். நான் சொல்கிறது என்னடா இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இப்படி செய்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அப்போது அந்த மாதிரி நம்ம அரிசி ஏற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நம்ம அதை சொல்லணும். பாருங்கள், ரோமர் 1:14 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளிகளாக இருக்கிறேன். கிரேக்கருக்கு, அந்நியருக்கு, மூடருக்கு எல்லாருக்கும் கடனாளியாக இருக்கிறேன்றார். அது மட்டும் இல்லை, இந்த ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இப்போது நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக எல்லாருக்கும் இயேசு பற்றி சொல்லணும். அப்புறம் சுவிசேஷனா என்ன? சுவிசேஷனா குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? உலகத்தில் குட் நியூஸ் என்னன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லாரும் பாவம் செய்தது தான். ஆனால் இந்த பாவத்திலேருந்து, பாவமே செய்து பாவத்திலேருந்து மன்னிப்பு பெறலைன்னா என்ன ஆகுன்னா, செத்தா நரகத்தான் போகணும். அது நரகத்தில் எப்போ அக்கினி எரிஞ்சுனே இருக்கும். அதனால் வேண்டி இந்த பாவம் மன்னிப்பு நம்ம பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு கர்த்தர் விரும்ப. பாருங்கள், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, என்ன சுவிசேஷன்னா, எல்லாரும் பாவம் செய்தாச்சு, நான் செய்யலைன்னு சொன்னால் லாபம் இல்லை, செய்தேன். அப்போது எல்லாரும் பாவம் செய்தாச்சு. இந்த பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை கற்றுக் கொடுப்பார். நித்திய ஜீவனாக மறுத்தாக்கா நேரடியாக பரலோகத்துக்கு போனால் காலாகாலமாக இயேசுவோடு சந்தோஷமாக வாழலாம். அப்படி இல்லைன்னா நித்திய நரகத்துக்கு போவதாக இருக்கும். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, நம்ம இயேசு பாவத்தில் மன்னிப்பு கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, வியாதியிலேருந்து விடுதலை கொடுப்பார் பாவம் மன்னிப்பு பெற்றாக்கா. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு என்ன செய்வார்னா, பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கொடுப்பார். வெறும் பாவம் மன்னிப்பு கொடுத்து சும்மா இருக்க மாட்டார். பாவம் மன்னிப்பு கொடுப்பாரு, வியாதியிலேருந்து வேதனையில் விடுதலை கொடுப்பாரு. தொல்லை பிரச்சனை எதில் இருந்தாலும் சரி, அதுலேருந்து கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுப்பாருங்க. எவ்வளோ பேர் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கூட சுகமாகாதவனுக்கெல்லாம் இயேசுவை நம்பி இப்படி பாவம் மன்னிப்பு கேட்டு வந்த பிறகு அற்புதமான விடுதலை கொடுத்துக்கிறார். எத்தனையோ சாட்சிங்க நான் சொல்ல முடியும், இப்போ நேரம் இல்லை. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம இதெல்லாம் சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னொரு வசனம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க, என் மேலே விழுந்த கடமை, எனக்கு கர்த்தர் செய்த நன்மையை, கர்த்தர் என் பாவத்தை மன்னித்ததை, கர்த்தர் என் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மற்றவர்களுக்கு சொல்கிறது நம்முடைய கடமைன்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் ஊழியம் செய்துக்கிறாங்க. என்ன ஊழியம் செய்து பிரசங்க மேடையில் போய் பண்ணுறதா பிரசங்கம், எதனா மைக் எடுத்து பேசுறதா, இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறோம், நான் சும்மா சொல்ல. வேதத்தில் இருக்கிறது நம்ம சொல்லும்போது
யார் யார் என்னென்ன ஊழியம் செய்தாங்கன்னு பார்த்தா, ஒரு சமாரிய ஸ்திரீ, அவங்க வந்து ஒரு விபச்சார ஸ்திரீ, விபச்சாரத்திலேயே மூழ்கி போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்திரீ கூட மனம் திரும்பணும்னு இயேசு ரொம்ப விரும்பி, அந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு மத்தியானம் தான் வருவாங்க தனியாக, மற்றவங்க கூட வரமாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தனிமையாக வந்து அந்த அம்மாவோட பேசி இப்போ அவங்க கணவர் எங்கன்னு கேட்டாங்க. கணவர் எங்கன்னு கேட்டாக்கா, எனக்கு கணவர் இல்லை. ஆமாம்மா, உனக்கு இத்தனை கணவர் இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிறவங்களும் கணவர் இல்லைன்னு கரெக்டாக இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டார். அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. உடனே அந்த அம்மா, ஐயோ இப்படி சொல்கிறாரே, மொத்தமாக நமக்கு நடந்ததெல்லாம் அவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு, உடனே என் மாதிரி நீ நான் கொடுக்குற தண்ணியை குடித்தா உனக்கு தாகம் உண்டாகாது. அப்படியா, அப்போ நான் தண்ணி மூடுறதுக்கு வர வேண்டியதில்லை பொழுது அப்படியெல்லாம் யோசித்து அவர் சொன்ன வசனத்தை விசுவாசித்து தன்னுடைய குறைய ஒப்புக்கொண்டதுனால அந்த அம்மாவுக்கு ஒரு ரட்சிப்பே வந்துடுச்சு. ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தண்ணீர் குடத்தை வச்சுட்டு ஓடினாங்க. ஊருக்குள்ளே ஓடி போய் தனக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா போய் பாருங்க, யோவான் 4:30 அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். யார் வந்ததுன்னா, இந்த அம்மா அப்பா ஊருக்குள்ளே போய் நான் செய்தெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, அவர் மேசையாவை தானே வந்து பாருங்கண்ணா பாருங்க, அவர் சொன்னதை கேட்டு ஊர் ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அப்போது இந்த அம்மா மனம் திரும்புனதே இல்லை, இந்த அம்மா போய் அவங்க ஊர் ஜனங்கள் சொன்னதுனால அவங்களெல்லாம் கூட மனம் திரும்பிட்டாங்க. அப்போது கர்த்தர் நம்மளை ரட்சித்திருந்தா நம்ம சமையாத சீரை போல் என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு சொல்லணும். நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நீ படிக்கிற இடத்துல காலேஜில் சொல்லலாம். நீ கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். இப்போது யார் தான் சொல்ல முடியும்? உண்மையாக ரட்சிக்கப்பட்டுக்கணும், உண்மையாக பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கணும். இது இயேசு இலவசமாக கொடுக்குறாரு. அவர்கிட்ட முதல்ல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு நம்ம அதை சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, இந்த லேகியோன்னு ஒரு பிசாசு இருந்துச்சு ஒரு ஆள். அந்த ஆள் என்ன பண்ணுச்சுன்னா, அப்படியே வஸ்திரமே தரிக்காது, வஸ்திரமே போடாது, சங்கிலியை போட்டு கட்டி கட்டி வச்சா கூட சண்டைங்களாச்சு அப்படியே நூல் அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டோம். எந்த இடத்துல இருக்கோன்னா கலரில் தான் இருக்கும், வீட்டுக்கே போகாது. எவ்வளோ அவங்க பெற்றோர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. கலரிலே இருக்கிறான், செங்கலில் போட்டாலும் அறுத்தர்றான், துணியும் போடுறதுல அப்படி இருந்தான். இந்த ஆளை சந்திக்கிறதுக்காக நல்ல ஆண்டவர் இயேசு பாருங்க, நீ எந்த பிரச்சனையில் இப்போ இருந்தாலும் சரி, உன் பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும். ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவால் முடியலையா, உங்கள் சொந்தக்காரால் ஒன்றுமே பண்ண முடியலையா, உன் பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும். அவர் உன்னை நோக்கி வரார். பாருங்க, எப்படி மனுஷர் அப்படி இல்லை, அவன் வந்தா வரட்டும், வரப்பட்டு செத்தா சாவட்டும் போயிட்டு அப்படி சொல்லுவாங்க மனுஷர். ஆனால் இயேசு அன்புள்ளவர். பாருங்க, அவன் அந்த கொடிய பிசாசில் அவன் அகப்படுறதை பார்த்து அவன்கிட்டயே இயேசு வந்தார். வந்தாக்கா, ஐயோ ஏன் வந்துட்டீங்கோ என்ன சொல்ல கத்துறான், என்னை கெடுக்கிறதுக்காக வந்தீங்களோ அப்படியே கத்துறான், சத்தம் போடுறான், அப்படியே பணிஞ்சுறாங்க, அப்படியே உழுறான். அப்புறம் அவன் பேர் என்னான்னு கேட்குறாரு. என் பேர் லேகியோன்னா நிறைய ஒரு 6000 பிசாசுக்குது அவன் மேலே. அவர் பிரச்சனை ஒரு பிசாசில் 6000 பிரச்சனை இருந்தாலும் எந்த பிசாசாக இருந்தாலும் அவர் ஓட்டிடுவார். அதுவும் அவரே வந்தார். வந்த உடனே கேட்டாங்க. சரி, கேட்ட பிறகு பிசாசு உனக்கு வேண்டிக்கிச்சு. பிசாசு வேணுன்னா கூட பதில் சொல்கிறார். என்னன்னா, ஐயோ என்ன பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க, அந்த என்ன பண்ணுறது, அந்த பன்றிங்க மேய்ஞ்சிருக்குது இல்லையா, அந்த பன்றிக்குள்ளே அனுப்பிச்சிருங்க. 2000 பன்றிங்க மேய்ஞ்சிருக்குது. உடனே போ அது கூட பதில் சொன்னார். அது பன்றியில் போய் இந்த பிசாசு போய் அப்படியே போய் தண்ணியில் விழுந்து மொத்தம் செத்து போச்சு. அது எப்போ அந்த பன்றியெல்லாம் ஓடிச்சோ, இவன் என்ன ஆயிட்டார்னா அப்படியே முகமே பிரகாசமாயிடுச்சு. அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு நீட்டாக வந்து கர்த்தரை பார்த்துல உட்காந்துட்டான். அதை பார்த்த ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போது உடனே அது முடிச்சிட்டார்ல அந்த வேலையை. உடனே இன்னொரு ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷன் சொல்லணும், சத்தியம் சொல்லணும்னு அவர் போகிறார். போனால் இந்த லேகியோன் பிடிச்சி நல்லா அந்த பிசாசு பிடிச்ச அந்த ஆள் பின்னாலே ஓடுறான். ஓடி, ஐயா நான் கூட வந்துடுறேன், உங்கள் கூடவே வந்துடுறேன், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் இருந்த நிலைமை அப்படி இருந்துச்சு. இப்படி ஒரே வாரத்தில் இவ்வளோ அருமையான சுகம் கொடுத்துட்டாரு, உங்கள் பின்னாலேயே நான் வந்துடுறேன்னு சொன்னான். அப்போ பாருங்க, அவன் என்ன பண்ணான், அவர் சொன்னார், இல்லை என் கூட வராத, நீ போ, உன் சொந்த பந்துக்கெல்லாம் இருக்கிறாங்களே
அவங்களுக்கு போய் உனக்கு நடந்ததை போய் சொல்லுன்னார். பாருங்க வசனம் சொல்லுது, மார்க் 5:20 அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கோபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். தெக்கோபோல் என்ற ஊருக்கு போய் எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ண ஆரம்பிச்சான். பாருங்க, இப்படின்னா என்ன சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும்னா, தெக்கோபோலிக்கு ஒரு ஊழியக்காரனா ஒரு சுசேஷகனை மாற்றாரு. பாருங்க, பிசாசு பிடிச்ச ஆளு கர்த்தர் நன்மை செய்த உடனே போய் பிரசித்த பண்ணாங்க. தெக்கோபோலி முழுதுமாக சத்தியத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாட்டார். இப்போ உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்துக்கிறார் ஆண்டவர். நன்மை இல்லைன்னா கேளுங்க, அவர் நன்மை செய்வார். நன்மை செய்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். இதுதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது. அப்போ அது கேட்ட எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இது கர்த்தர் நம்ம செய்யணும்னு கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறார். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 குருடருங்க வந்தாங்க. இயேசு குருடருங்க வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஐயா எங்களுக்கு சுகமாக கண் பார்வை எங்களுக்கு கிடைக்கணும்னு கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு கண் பார்வை கொடுத்துட்டார். உங்கள் விசுவாசமாகவும் கண் பார்வை கொடுத்துட்டார். கொடுத்துட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், உடனே இதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார் அவரு. அவங்க என்ன பண்ணாங்களாம், அவர் மத்தேயு 9:31 அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்த பண்ணினார்கள். தேசமெல்லாம் போய் சொன்னாங்க. பாருங்க, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்கள் கண்டிப்பாக சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக இயேசுக்கிட்ட வருவாங்க. இப்போ பிரசித்தம் பண்ணாங்க, தேசம் முழுசும் போய் பிரசித்தம் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம், 2 ராஜாக்கள் 5:1 படிக்கும்போது, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்ரோகியாக இருந்தான். பெரிய ஆள், சீரியாவில் பெரிய ஆஃபீஸர், அவர் மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் மிலிட்ரி ஆஃபீஸரு, நல்ல பராக்கிரமசாலி, நல்ல பேர் பிரகாத்தி படித்தவர். ஆனால் அவனோ குஷ்ரோகி. அந்த நாளில் குஷ்ரோகினா சேர்க்கவே மாட்டாங்க, ஊர்லேயே சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூர வியாதி. அப்போ அந்த காலத்தில் குஷ்ரோகிக்கு இப்போனா ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்போது. ஆனால் அந்த நாளில் அந்த வீட்டில், அந்த சீரியா ராஜாவுடைய படைத்தலைவன் நாகமானுடைய வீட்டில் ஒரு அடிமை பெண்ணை இஸ்ரவேல் தேசத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. வேலை செய்திருந்தா வீட்டில் வேலை. அந்த அம்மாவுக்கு வேலை, அவங்க மனைவிக்கு நல்ல வேலையெல்லாம் செய்து கொடுத்துருந்தா. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளை, சாட்சி. நம்மனா என்ன பண்ணிப்போம், நான் என்ன தப்பு பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இங்கே அடிமையாக கொண்டாந்து வச்சுட்டாங்களேன்னு முறுமுறுத்துன்னு வேலையை செய்துக்க முடியாது. ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லை, உண்மையாக கர்த்தருக்கு சாட்சியாக இருந்துச்சு. அதனால் அந்த பிள்ளை குஷ்ரோகின்னு அவர் தெரிஞ்சுக்கிற உடனே அவங்க எஜமாட்டிக்கிட்ட போய், நீ ஏன் இப்படி இருக்கிற, போனாக்கா இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அங்கே போய் ஜெபம் பண்ணால் நல்லா ஆகிடும்னு சொல்லிச்சு. மற்றவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஆடா இந்த பொண்ணு அடிமை பொண்ணு, அவ்வளோ பொண்ணு, இந்த பொண்ணு சொல்கிறது நம்ம கேட்கலான்னு நினைக்கல. அந்த பொண்ணு சாட்சியாக இருந்ததுனால, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சாட்சியாக இருந்ததுனால அந்த பொண்ணுடைய வார்த்தையை அப்படியே கனப்படுத்தினாங்க. அந்த பொண்ணு வார்த்தையை கேட்டு உடனே இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால், அங்கே போய் ராஜாக்கிட்ட போனால், ராஜா என்னால் முடியாதுன்னாரு. உடனே அவர் தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணார், நீ என்கிட்ட அனுப்புங்கன்னாரு. அங்கே போனால் ஒரே வார்த்தை, போய் என்ன பண்ணேன், நீ போய் யோர்தான் நதியில் போய் 7 முறை முழுகி சுகமாயிடுவானா. இவன் நினச்சா வந்து தொட்டு எண்ணெய் தடவிக்கிட்டே ஜெபம் பண்ணுவான்னு. அவர் உள்ளேருந்து வெளியே வரல. அவர் பெரிய ஆள், கத்திரி பிள்ளை. சொன்னாக்கா இவர் கோவம் வந்துச்சு. வேலைக்காரங்களை நீ அப்படி சொன்னால் எப்படி, நீ பெரிய காரியம் செய்துக்க மாட்டியான்னு சொன்னால், உடனே அவன் கீழ்ப்பிடிஞ்சு போய் அந்த யோர்தான் நதியில் 7 முறை முழுகுதும் சிறு பிள்ளை சரீரம் போல மாறிடுச்சு. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், வியாதி எதுவாக இருந்தாலும் அவரால் சுகமாக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த சிறு பொண்ணை போல, அந்த சிறு பொண்ணு சொன்னதுனால்தான் அந்த அதிகாரியே, அந்த நாகமானே சுகமானது மட்டும் இல்லை, அவங்க தேசம் முழுவதிலும் அவன் சாட்சியாக இருந்தான். இதை நம்ம செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அப்போது இது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம், ஒரு குஷ்ரோகிங்க இருந்தாங்க, ஒரு 4 பேர். அங்கே ரொம்ப பஞ்சத்தினால் அடிமைகளாக இருந்தாங்க. ரொம்ப அப்படியே சுற்றிலும்
ஜனங்க வந்து அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே சுற்றில எதிரிங்க வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வெளியில் போக முடியாது, உள்ளே வர முடியாது. அப்படி இருந்தப்போ இந்த 4 குஷ்ரோகி யோசித்தாங்க, இங்கே இருந்தாலும் பட்டினியில் செத்துருவோம், அங்கே போனால் அந்த இராணுவம் சாவடிச்சிருவாங்க, எப்படியும் சாவு தான் நமக்கு, போகலாம் போனாங்க. போனால் அவங்க போகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு, இராணுவம் வர்ற மாதிரி, குதிரைங்க வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஏன்டா பாருங்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த சத்தம் கேட்டதும் நீ வந்துட்டாங்கடா நம்ம மேலே யுத்தத்துக்கு பெரியன்னு சொல்லி எல்லாம் விட்டு ஓட்டாங்க. மொத்தம் அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு நகை, துணி, பொண்ணு, வெளி எல்லாமே இருந்துச்சு. இந்த குஷ்ரோகிங்க போனாங்க, ஒன்று ஒன்றா ஒன்று எடுத்து ஒரு இதில் போய் எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்தாக்கா அப்போ யோசித்தாங்க, இன்னைக்கு நம்ம மௌனமாக இருந்தால் பொழுது வெடிச்சா நம்ம மேலே பழி சுமரும், இது போய் உடனே நம்ம ராஜாவுக்கு போய் அறிவிக்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு போய் அறிவித்து அந்த பஞ்சமே தீர்ந்து போச்சு. பாருங்க, இப்போ நம்ம கூட கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். கர்த்தரை பற்றி நம்ம சொல்லுன்னா கஷ்டங்களே போய் ஊழியம் செய்தாங்கன்னா நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்போது கர்த்தர் நம்ம இடத்துல அற்புதம் செய்வார். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்கிறது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்படி ஊழியம் செய்வோமானா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்கள் பிரச்சனை அவ்வளோயும் கர்த்தரை மாற்றிடுவார், அவ்வளோ மாற்றுவார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணணும், எப்படின்னா ஒரு கைப்பிரதி கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம உறவினர் உற்றாருக்கு போய் சொல்லலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் என்ன மினிஸ்ட்ரி பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பெண்கள் மத்தியில், மாதிரி ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்ன வசனம் சொல்லுது. அதனால் உங்கள் காரியங்கள்லாம் மாற்றி ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வசனத்தை வாசித்தோம்ப்பா. அது மட்டுமல்லப்பா ஆண்டவரே, இன்னும் இந்த அனுபவத்துக்குள்ளே, இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இதுவரைலாம் யார் யார் வரலையோ அவங்கெல்லாம் இந்த நாளில் முடித்தில் வந்து குறைகளை, குற்றங்களை, பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் படித்தது போல ஆண்டவரே இந்த குஷ்ரோகிக்கு போய் சொன்னாங்க, ஆண்டவரே அந்த பிசாசு பிடிச்சவங்க போய் சொன்னான், ஆண்டவரே குருடவங்க போய் சொன்னாங்க, இந்த மாதிரி எவ்வளோ ஊழியம் செய்தாங்கப்பா. அந்த போல் இன்னும் எவ்வளோ பேர் இயேசு அறியாது இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு போய் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்ப்பா. இது எங்கள் மீது விழுந்த கடமைப்பா. அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனம் கேட்குற யாராக இருந்தாலும் அவளை ரட்சித்து இப்போ ஊழியம் செய்ய, ஏதாவது அவங்களால முடிந்த ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன் நாங்களுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம்ப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்ய, அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கட்டிடுங்கப்பா. ஒருவராவது நஷ்டப்பட்டு போகாதபடி அற்புதமான விடுதலை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. பெரிய காரியம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.